தோஷங்கிறது மன அமைதியை கெடுக்கும், உடல் வளர்ச்சியை கெடுக்கும், மன வளர்ச்சியை கிடக்கும். அதே மாதிரி உடல்ல நிம்மதி இல்லாம இருக்கிறது, உடல்ல மறுக்கள், உடல்ல தழும்புகள், கருப்பு கருப்பா திட்டுக்கள் வருமா, நிறைய பிரச்சனைகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். சொல்லிக்கிட்டே போகலாங்க. அம்மா அப்பா பிரச்சனையில இருந்து அம்மா அப்பா எதிரியா மாறி நிக்கிறது வரைக்கும் இந்த காலசர்ப்ப தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவா சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த காலசர்ப்ப தோஷம் எப்படி சார் வருது, இந்த சர்பஸ் எப்படி சார் வருதுன்னா, பொதுவா பாத்தீங்கன்னா சர்ப்பங்களை நம்ம தீண்டும் போது இந்த தோஷங்கள் வரும், நாக தோஷங்கள் வரும். இதுலயே சர்ப்பங்கள் எப்ப நம்ம கடுமையா அது அந்த பழின்னு சொல்லக்கூடிய அந்த பாவத்தை கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சர்ப்பங்கள் அந்த பாம்புகள் பாத்தீங்கன்னா இனப்பெருக்க காலங்கள் நம்ம அந்த பாம்பை அடிச்சு கொள்றது சரி. அதே மாதிரி அது குஞ்சு பொறிக்குது பாத்தீங்களா, அந்த பாம்புங்கிறது முட்டையிலேருந்து அந்த குஞ்சு வெளில வரும் பாம்பு குட்டிகள், அந்த நேரத்துல அந்த பாம்பை நம்ம அடிச்சு கொள்றது, பாம்பை புத்தோட இடிச்சு கொள்றது, இந்த மாதிரி நேரங்கள்ல வரும். இதுலயும் பார்த்தா ஒரு சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாம்பு அந்த பாம்பு இனப்பெருக்க காலம் நம்ம அடிக்க போகும்போது பாம்பு என்ன பண்ணா, பாம்பை நீங்க புடிச்சிட்டீங்கன்னா பாம்பு தன் வாழால தலையில பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்குமா. இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சர்ப்பங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குது. எப்படின்னா எங்களை விட்டுடுங்க மனிதர்களை, எங்களை விட்டுருங்க, நாங்க உங்க வழிக்கு வரமாட்டோம், என்னை விட்டுடுங்க சொல்லி சத்தியம் பண்றதா சொல்லுவாங்க. அப்போ பாம்புங்கிறது தன் வாளால் பூமி மேல அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ இதுல பாத்தீங்கன்னா இப்படி இது சத்தியம் பண்ணி கொடுத்தோம், நம்ம அடிச்சதை கொல்லும் பட்சத்துல என்ன பண்ணணும்னா, இந்த பாம்புங்கிறது அதன் கண்கள்ல, இந்த பாம்பு இறக்கும் தருவாயில அதோட கண்கள்ல நம்மளுடைய அந்த உருவத்தையும் நம்மளையும் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கோ, அதை சேவ் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அப்படி என்னன்னா நம்மள அது சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு உங்களை விடமாட்டேங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு கர்வத்தோடையும் அந்த ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு வன்மம் சொல்லும். அந்த என்னன்னா ஒரு பகையோட, தீரா பகையோட அந்த சர்ப்பங்கள் உயிரை இழக்குதுன்னா இது உங்களுடைய ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்க ஜாதகம் வருமா சார்னா, நீ இந்த பிரிவில் நம்ம பண்றீங்கன்னா அடுத்த பிரிவில் அதை ரிஃப்ளெக்ட் கொடுத்துரும். ஏன்னா நீங்க பிறந்த பிறகு கட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது. புரியுதுங்களா? இந்த ஜென்மால நான் பாம்புக்கு தீங்கு இழைக்கிறேன்னா அடுத்த ஜென்மத்துல அது எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதுங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். புரியுதா? அடுத்த ஜென்மம் நீங்க வரும்போது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, லக்னம் உள்பட, லக்னம் ராசி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்களுக்கு உள்ள இருக்கும். புரியுதுங்களா? இது பாத்தீங்கன்னா இதுல எத்தனையோ வகைகள்லாம் இருக்கு. எந்த வகையில் இருந்தாலும் அதோட பலன்கள் உங்களுக்கு கெடுதலை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்குங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புரியுதுங்களா? இந்த காலசர்ப்ப தோஷத்துல இந்த ராகு கேதுகள் இயற்கையா வக்ர கிரகம் இல்லைங்களா, இந்த வக்ர கிரகத்தின் பிடிக்குள்ள உங்களுடைய நவ கிரகத்துல 2 போச்சுன்னா பாக்கி 7, இந்த 7 கிரகங்களும் உள்ள இருக்குன்னா ராசி லக்னம் வரை உங்களுக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கு. இந்த காலசர்ப்ப தோஷத்துக்கு கதை எப்படி வருது நம்ம பார்த்தாச்சு இல்லைங்களா. இந்த கதையின் மூலியமா நமக்கு என்ன தெரிஞ்சோம்னா, இந்த